ஒரு நாட்டின் நீதி தர்ம ஆட்சி என்பது மக்களுக்கானதாக மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்குமான நீதி தர்ம ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணம் மனுநீதி சோழ சக்கரவர்த்தி. அவருக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இறைவனுடைய அருளால் தவமிருந்து பெற்றெடுத்த தனது ஒரே மகனான ஆண் குழந்தையான வீதி விடங்கன் அவருடைய 16வது 17வது வயதில் கோவில் தேர் திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டது. தேர் திருவிழா மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வீதி விடங்கன் தேரில் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு தாய் பசுவின் கன்றுக்குட்டியானது எதிர்பாராத விதமாக அந்த தேர் சக்கரத்தில் சிக்கி தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. இதை அறிந்த மனுநீதி சோழன் தன்னுடைய ஒரே மகன் என்று பாராமல் அந்த தாய் பசுவின் துயரத்தையும் அந்த கன்றுக்குட்டியின் வலி வேதனையும் நீக்க அவருடைய மகனுக்கு அதே தேர் சக்கரத்தில் தலை துண்டிக்கப்பட்டது. இதுவே நீதி தர்ம ஆட்சி. இறைவனுடைய அருளால் மீண்டும் அவர்களுக்கு உயிர் பெற்று அவர்கள் சிறந்த ஆட்சி முறையை செய்தார்கள். இப்படி இருக்க வேண்டும் ஒரு நாட்டினுடைய நீதி தர்ம ஆட்சி.